सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रीगुरुभ्यो नमः। रामसीते विकलसदभिप्रीतिभारो भवत्यां युध्युद्रावप्रहसिततमानेव कुर्यात् सवीरान्। नाथस्ते सावननुगुण इत्येव जानीहि नूनं षष्ठं वर्णं विजहदथवा सप्तमं जल्पपापिन्. இந்த ஸ்லோகம் மந்தாக்ராந்த விருத்தியில இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா ராமஹா சீதே விகலசத் அபிப்ரீதிபாரஹ. விகல சதபிப்ரீதிபாரஹ சேத்து ஒரே பதம். பவத்யாம் யுதி உத்ராவ பிரஹசிததமான் ஏவ குர்யாத் சஹ வீரான். நாதஹ தே அசௌ அனனுகுணஹ இத்யேவ இதி ஏவ அப்படி பிரிக்கணும். ஜானீஹி நூனம் ஷஷ்டம் வர்ணம் விஜஹத் அதவா சப்தமம் ஜல்ப பாபின். எப்பொழுதும் போல சீதை கிட்ட ராவணன் சில விஷயங்களை சொல்றான். அந்த விஷயங்களால சீதையுடைய நம்பிக்கையானது நாசமாகணும், அப்படியாவது தன் பக்கம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி ராவணனுடையது. இதுல இந்த கவியினுடைய விஷயத்தை நாம சொல்லணும். நாம ஒரு 5-6 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்லோகத்திலேயே கூடார்த்தமா ஒண்ணு வச்சு மேலோட்டமான சில அர்த்தங்களையும் வரவழைச்சு இப்படியெல்லாம் பண்ணினார். வார்த்தைகள்ல ஒரு விளையாட்டு பண்ணினார். அதன் பிறகு நேரடியா சீதையானவள் ராவணனை பார்த்து அந்த பதில் நேரடியா அவனுக்கு புரியும்படியா 1வது எழுத்து எடுத்துடு, 2வது எழுத்து எடுத்துடு, இப்படி சொல்லிட்டே வந்தா. இப்படி ஒரு சாமர்த்தியத்தை காட்டினார் கவி. இப்போ இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஒரு வியக்கத்தக்கதான ஒரு காரியம் பண்றார். என்னன்னு கேட்டா, ஒரே ஸ்லோகத்திலே 2 விதமான, அதாவது 2 ஸ்லோகங்களால பண்ண வேண்டிய காரியத்தை ஒரு ஸ்லோகத்தை வச்சே பண்றார். எப்படின்னு கேட்டா, இதுக்கு முந்தின 72வது ஸ்லோகத்துல நாம பார்த்தோம், 5வது எழுத்தை எடுத்து படிச்சால் ராவணன் எந்த அர்த்தத்துல குறிப்பிடுறானோ அதுக்கு விபரீதமான நேர்மறையான ராவணன் என்ன குறிப்பிடணும்னு நினைக்கிறானோ அதற்கு நேர்மறையா எதிரான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற மாதிரி பண்ணினார் இல்லையா? இப்போ அந்த வரிசையில நாம படிக்கின்ற இந்த ஸ்லோகத்துல எத்தனாவது எழுத்து எடுக்கணும்? 6வது எழுத்து எடுக்கணும். எடுத்தால் அதுக்கு ஒரு விதமான அர்த்தம் கிடைக்கும். ராவணன் என்ன சொல்ல போறானோ நாம பார்க்க போறோம், அதற்கு விபரீதமான அர்த்தம் கிடைக்கும். இப்படி பண்ணினால் இதுவே ஒரு பெரிய சாமர்த்தியம் தான். இதுவே ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம்தான். கவியினுடைய சாமர்த்தியம் தெரியும். இதுலயும் மேற்கொண்டு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு வேலையை பண்றார். ஒரே ஸ்லோகத்திலேயே நீ 6வது எழுத்து எடுத்து படி, அல்லது 7வது எழுத்தையும் படி. அப்படி எடுத்தா என்ன கிடைக்கும்? 2 சமயத்திலேயும் ராவணன் எதை சொல்றானோ அதற்கு விபரீதமான அர்த்தம் தான் கிடைக்கும். ஆனா 2 அர்த்தம் வெவ்வேறு. 6வது எழுத்து எடுத்து படிச்சால் ராவணன் என்ன சொல்றானோ அதுக்கு நேர்மறையான அர்த்தம் கிடைக்க போறது. அதே மாதிரிதான் 7வது எழுத்து எடுத்து படிச்சாலும் ராவணன் என்ன சொல்றானோ அதுக்கு நேர்மறையான அர்த்தம் கிடைக்க போறது. ஆனா அந்த நேர்மறையான அர்த்தம் 6வது எழுத்து எடுத்தா என்ன கிடைக்குமோ அதை காட்டிலும் வேறான அர்த்தம் 7வது எழுத்து எடுத்து படிக்கும் பொழுது. அந்த எழுத்து 7வது எழுத்து நீக்கினால் முன்னாடி 6வது எழுத்து நீக்கினா என்ன அர்த்தம் கிடைக்குமோ அதை விட கொஞ்சம் வேறான அர்த்தம் தான் கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்லோகத்துக்கு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி 3 விதமான அர்த்தத்தை பண்றார். முக்கோணம் மாதிரி அவர் ராவணன் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம், அதற்கு அவன் சொல்றதை மறுத்து சொல்லுகின்ற ஒரு அர்த்தம், அதாவது 6வது எழுத்து நீக்கினா ஒரு அர்த்தம் வரப்போறது. அதே சமயத்துல ராவணன் சொல்றதுக்கு நேர்மறையாக இன்னொரு ஒரு அர்த்தம் 7வது எழுத்து நீக்கினா. இப்படி
யாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டா இனிமேற்கொண்டு யாராலையும் பண்ண முடியாது. இந்த 30 வருஷத்துல இவர் சிரமப்பட்டு பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு அந்த அளவுக்கு இது தகுந்ததான ஒரு காவியம் இது. சும்மா இத நாம தமிழ்ல கேட்கிறோம், ஒரு உபன்யாசம் மாதிரி முன்னாடியே அத அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த மொழியை தெரிஞ்சு அதை படிக்கும் பொழுது இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி அவர் எழுதியிருக்கார். இத இப்படி ஒரு ஒரு ஸ்லோகங்கள்லாம் வாயில வரதுக்கு கண்டிப்பாக சுவாமியோட அனுகிரகம் அவருக்கு கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா இப்படி எல்லாம் யாராலும் எழுத முடியுமா அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு வியப்பா இருக்கு. இப்போ நாம இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். சீதே, ஹே சீதையே, ராமஹா உன்னுடைய கணவனான ராமன், பவத்யாம் உன்னிடத்தில், பவதி சப்தம், பவத்யாம் ஹே சீதையே உன்னிடத்தில் இந்த ராமன், விகலசத் அபிப்ரீதி பாரஹா, விகல சத் அபிப்ரீதி பாரஹா. விகலஹா அப்படின்னா நஷ்டஹா, பிரீத்தி பாரஹா பிரீத்தி அதிசயா. அதுவும் எப்படி நல்ல ஒரு பிரீத்தி. இந்த ராமன் இருக்கானே அவன் உன்னிடத்துல ஒரு நல்ல பிரீத்திய கொண்டு இருக்கலே, அந்த பிரீத்தியானது நாசம் ஆயிடுச்சு, பிரிஞ்சாச்சு உன்னை விட்டு. அதனால ராமனுக்கு உன் மேல ஒரு பிரீத்தி எல்லாம் இப்போ இல்லை. விகல விகல சதபி பிரீத்தி பாரஹா. விகலன்னா நஷ்ட, சத்னா நல்ல ஒரு பிரீத்தி, சத அபிப்ரீத்தி நல்ல ஒரு பிரீத்தி. அதனுடைய பாரகான அதிசயம், ரொம்ப அதிகமான பிரீத்தியை முன்னாடி கொண்டு இருந்தான் உன் பேர்ல, இப்போ அது இல்லை, அது நஷ்டம் ஆயிடுத்து. இப்படி எல்லாம் சொன்னா சீதைக்கு ராமன் மேல ஒரு வெறுப்பும், அதன் பிறகு ராவணன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் வரும் அப்படிங்கிறது அந்த ராவணனுடைய ஒரு எண்ணம். அதனால இப்படி சொல்லிட்டு, ஹே சீதையே, பவத்யாம் உன்னிடத்தில் விகல சத் அபிப்ரீதி பாரஹா ராமஹா அஸ்தி. நஷ்டமானதான ஒரு பிரீத்தி அதிசயம் முன்னாடி இருந்தது, அது இப்ப இல்லை. அந்த பிரீத்தி அதிசயமே நஷ்டமாயிடுத்து. அப்பேற்பட்ட ராமனா இப்போ இருக்காங்க. இது சீதைக்கு ராவணன் சொல்கின்ற ஒரு விஷயம். அடுத்தது என்ன சொல்றான், இப்போ ராமனை பத்தி சொல்றான். ராமன் வீரியமும் இல்லாதவனா இருக்கான், ஒரு வீரனா இல்லை, அவன்கிட்ட வீரமே இல்லை. அதனால என்ன ஆக போறது அப்படின்னு கேட்டா, யுதி உத்ராவ பிரஹசித தமானேவ குறியாத் சவீரவான். இப்போ எனக்கும் அவனுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட போறது. என்னுடைய சேனையானது இப்போ யுத்த களத்துல நிற்கும். அந்த சமயம் ராமன் யுத்தம் புரியறதுக்காக வரப்போறான். அந்த வருகின்ற ராமனை பார்த்து என்னுடைய சேனைகள்ல இருக்கக்கூடிய அந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமோ, உத்ராவ பிரஹசித்தமான். அந்த வீரர்களை ராமன் இப்படி பண்ணுவான். அப்படின்னா என்ன அர்த்தம், ராமன் இந்த நிற்கும் பொழுது இந்த ராமனை பார்த்து அவர்கள்லாம் ரொம்ப கோஷத்தோடு சிரிக்க போறான். உத்ராவன உத்கிருஷ்டமான ஒரு ரவண சப்தம். இந்த உத்கிருஷ்டமான கோஷா இருக்கே, அதுவும் எப்படி சிரிச்சுண்டே இந்த ராமனா சண்டை போட போறான் எங்க கூட, எந்தவித பராக்கிரமும் இல்லாம இருக்கான், பார்த்தா ஒரு வீரன் மாதிரியே தெரியல. இந்த மாதிரியான ஒரு ஆள் நம்மோடு சண்டை போட போறானா அப்படின்னு ரொம்ப உறக்க சிரிக்கிறாராம். அப்படி சிரிப்பவர்களாக எனது வீரர்களை அந்த ராமன் உருவாக்குவான், செய்வான். தவ பர்த்தா அவனுடைய அந்த கணவன் யுதி யுத்தத்தில் வீரான் எனது வீரர்களை உத்ராவ பிரஹசிதமானேவ எரஞ்சு உறக்க சிரிக்கின்றவர்களாக ஆக்குவான். குறியாது சஹா, சஹான்னு அந்த ராமன். இவர்கள் எப்பொழுது சிரிப்பார்கள், அவனுடைய அந்த வீரமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பார்த்தாதான் சிரிப்பா. அப்படி அவர்களை சிரிப்பவர்களாக உனது கணவன் செய்வான். அவன் அந்த அளவுக்கு ஒரு துர்பலகா. போன ஸ்லோகத்தெல்லாம் கூட சொன்னான் இல்லையா, இந்த ரிஷிகளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால பராக்கிரமம் எல்லாம் போயிடுத்து, சரீரமும் ரொம்ப கிளிஷ்டமா ஆயிடுத்து, கிருஷமா ஆயிடுத்து, மெலிஞ்சானா ஆயிட்டான். அதனால அவன் சண்டை போடுறதுக்கு லாயக்கற்றவன் போன ஸ்லோகத்தை சொன்னான் இல்லையா. இப்போ அதே ஒரு உருவத்தோடு யுத்த கடத்துல நின்னா
ராவணனுடைய அந்த சேனைகள்ல இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன பண்ணுவாங்க? பார்த்து சிரிப்பாங்க இல்லையா? அட்டகாசமா சிரிப்பாங்க. அதைத்தான் சொல்றான். இப்ப 3வது பாதம். நாதஸ்தே தே உன்னுடைய நாதஹா கணவன் அசௌ அவனனுகுணஹா இத்யேவ ஜானீஹி. அனுகுணஹா அப்படின்னு ஒரு பதம். அனுகுணஹான்னா ஒத்த மனசை உடையவன். இந்த மனைவி கணவன் அப்படின்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த கணவன் என்ன நினைக்கிறானோ அதையே தான் மனைவி நினைப்பா. மனைவி என்ன நினைக்கிறாளோ அதை தான் கணவன் நினைப்பான். இப்படி ஒரு அனுகுணமா இருக்கும். அதே மாதிரி குரு சிஷ்யன் இந்த மாதிரி இடத்துலலாம் நாம பார்த்தோம்னு சொன்னா அனுகுணகான்னு சொல்லுவோம். அது என்ன நினைக்கிறா, எதிரில் இருக்கவா என்ன நினைக்கிறானோ அதை தான் இவன் நினைப்பான் அப்படின்னு. அந்த அனுகுணகா இப்போ இல்லை, அனனுகுணகா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர்மறையா அப்படி ஆயிட்டான் உன்னுடைய கணவன். நாதஹாத்தே அசௌ இந்த ராமன் அனனுகுணஹா இத்யேவ இப்போ அவன் அனனுகுணமா இருக்கான், அனுகுணமா இல்லை அப்படிங்கிறது தான் ஜானீஹி நீ அறிவாய். நூனம்னா அவசியம் அறிவாய். நூனம் அவசியம் நீ இப்படி தெரிந்து கொள்வாய். ராமன் முன்போல் இல்லை அப்படிங்கிறத சீதை கிட்ட சொல்றான். அதாவது அனுரூபமா இல்லைன்னு அர்த்தம். நீ நினைக்கிறபடி முன்னாடிலாம் எப்படி பண்ணினானோ அந்த மாதிரி இல்லை, மனசு 2 பேருக்கும் ஒத்து போகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இதுக்கு சீதை பதில் சொல்றான். ஷஷ்டம் வரணம் விஜஹத். ஷஷ்டம்னா 6வது எழுத்தை, வரணம் எழுத்தை, விஜஹத் விட்டு விட்டு, அதவா அல்லது, சப்தமம் வரணம் விஜஹத் 7வது எழுத்தை விட்டு விட்டு, ஜல் ஹே பாப்பின்னு பாப்பியே ஜல்ப மறுபடியும் நீ சொல்லு. இப்போ முதல்ல நாம 6வது எழுத்தை எடுத்தா என்ன அர்த்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பாதத்துல 6வது எழுத்து க. ராமஹா சீதே விக அப்படின்னு அந்த காத 6வது எழுத்து. அதை எடுத்தாச்சுன்னா என்ன ஆயிடும்? விலசத் அபிப்ரீதி பாரஹா. சீதே ஹே சீதையே ராமன் எப்படி இருக்கான்? விலசத் அபிப்ரீதி பாரஹா பவத்யாம். பவத்யாம் உன் இடத்தில். விலசத், விலசத்து அப்படின்னு என்னது? பிரகாசமானம், ரொம்ப மிளிர்கின்றதான ஒரு பிரீத்தியை கொண்டிருக்கான். இத்தனை நாள் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கான், அதனால உன்கிட்ட இருந்ததான அந்த பிரீத்தி போயிடுத்துன்னு நினைக்காத. இன்னும் பிரகாசத்தோடு இருக்கக்கூடியதான சதபிப்ரீத்தியோட இருக்கான். உன் பெயரில் பவத்யா உன்னிடத்தில் ராமஹா ராமன் விலசத் அபிப்ரீதி பாரஹா ரொம்ப பிரகாசிக்கின்றதான பிரீத்தியதிசய உத்கிருஷ்டமான ஒரு பிரீத்தியை கொண்டிருக்கான். இப்ப அவன் சொன்னதுக்கு நேர்மறையான ஒரு அர்த்தம் வந்துடுது 2வது பாதத்துல. யுதி உத்ராவ பிரஹசிதமான் அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த இடத்துல யுதி உத்ராவ பிரசிதமானேவ குர்யாத் சவீரவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ராமன் இருக்கானே இவன் யுத்தத்துல பிரசிதமானேவா அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பதம் பார்க்கணும். உத்ராவஹா. உத்ராவஹா அப்படின்னா ஓடுறதுன்னு அர்த்தம். இந்த யுத்தத்துல பின்புற முதுகு காட்டி ஓடுறதுன்னு சொல்லுவோம்ல, இதுதான் பலாயனம்னு பேர். இந்த ராமனை பார்த்த உடனே என் சேனையில் இருக்கக்கூடியதான அத்தனை வீரர்களை என்ன பண்ணுவான்னா திரும்பி ஓடிடுவாளாம் பயந்துண்டு. இந்த திரும்பி புறமுதுகு காட்டி ஓடுறதுன்னு இருக்கே அந்த விஷயத்துல பிரசிதமானேவ குர்யாத். பிரசித்தமானா ரொம்ப ஆசக்தி கொண்டவர்களாக இருப்பவர்கள். அவ்வாறாக எனது வீரர்களை ராமன் செய்வான். யுத்தத்தில் இந்த ராமன் வந்த உடனே அந்த ராவணனுடைய படையில இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களும் புறமுதுகு காட்டி ஓடுறதுல தயாரா இருப்பாளாம். அதுல ரொம்ப ஈடுபாடோட இருப்பார்களாம். எப்போ அப்படி ஓடுவாங்க? ராமனை பார்த்த மாத்திரத்துல அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமையா, அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை பார்த்த உடனே பயம் வந்துடுறது. யாருக்கு? ராவனுடைய அந்த வீரர்களுக்கு. அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள்? உத்ராவே அப்படின்னா பலாயனே, இந்த முதுகு காட்டி ஓடுகின்ற அந்த விஷயத்தில் ஆசக்தர்களாக விருப்பமுள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள். அவ்வாறு ராமன் செய்து விடுவான் எனது வீரர்களை
அப்படின்னு 2வது பாதத்தினுடைய அர்த்தம். இப்போ 3வது பாதத்துல நாம எடுக்க வேண்டிய எழுத்து எது அப்படின்னு கேட்டா, நாதஸ்தே அசாவனனுகுண, அந்த நா இருக்கு இல்லையா, நாதஹா தே அசௌ அவன குணஹான் இருக்கு. அந்த நகாரத்தை எடுத்தோம்னா அனுகுணஹா அப்படின்னு ஒரு பதம் கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தே உன்னுடைய நாதஹா தலைவர், அதாவது பதிஹி கணவன் ராமன், அசௌ அனுகுணஹா இத்தேவ, நாம முதல்லயே பார்த்தோம். அனுகுணஹா அப்படின்னு சொன்னா ஒத்த எண்ணத்தை கொண்டவர்கள் இல்லையா? இப்போ அந்த நகாரத்தை எடுத்தாச்சுன்னா அனுகுணஹான்னு பதம் கிடைக்கும். அனுகுணஹான்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய ஒத்த குணத்தை கொண்டிருப்பவனாக அப்படியே இருக்கிறான் ராமன். இப்படி 6வது எழுத்தை எடுத்தால் ராவணன் என்ன அர்த்தத்துல ஒரு சொற்கள்லாம் சொன்னானோ அதுக்கு விபரீதமான அர்த்தம் கிடைக்கும். இப்போ 7வது எழுத்தை எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, முதல் பாதத்துல ராமஹா சீதே விகலசத் அப்படின்னு இருந்தது இல்லையா, விகல அந்த லகாரத்தை எடுக்கும். அதுதான் இப்ப 7வது எழுத்து. அதை எடுத்தா அந்த பதம் எப்படி இருக்கும்? ராமஹா சீதே விகசத் அபிப்ரீதி பாரஹா விகசத் அப்படின்னு கிடைக்கும். விகசத் அப்படின்னு என்ன அர்த்தம்? மலருகின்ற, பூக்கள் எப்படி மலருகிறதோ அந்த மாதிரி ஒரு உன்னுடைய பெயர்ல, உன்னுடைய இடத்துல ராமனுக்கு பிரீத்தியானது மேலும் மேலும் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. அபிப்ரீதி பாரஹா, உன் இடத்துல பிரீத்தியானது ராமனுக்கு மலர்ந்து கொண்டே இருக்கிறது. விகசத், விகாசஹா அப்படின்னா அந்த மலருதல் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி இதே பதத்துக்கு ஒரு அந்த ககாரத்தை எடுத்தால் விலசத் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடைச்சது, பிரகாசிக்கின்ற. இப்போ அந்த இடத்துல ககாரத்தை வச்சுட்டு 7வது எழுத்தான லகாரத்தை எடுத்தாச்சுன்னா மலருகின்ற அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒரே ஸ்லோகத்திலேயே இந்த எழுத்து எடுத்தா, 6வது எழுத்து எடுத்தா ஒரு அர்த்தம், அதுவும் ராவணன் சொன்ன அந்த அர்த்தத்துக்கு விருத்தமான அர்த்தம். இப்போ அதே இடத்துல 7வது எழுத்து எடுத்தா அதுவும் ராவணன் சொன்னதுக்கு விருத்தமான அர்த்தம் தான், ஆனா வேற மாதிரியான ஒரு அர்த்தம். ராமஹா, ராமன் உன்னிடத்தில் விலசத் அபிப்ரீதி பாரஹா, மலருகின்ற பிரீத்தியை, இன்னும் கூட அவனுக்கு உன் பேர்ல பிரீத்தியானது வந்துட்டே இருக்கு, மலர்ந்துட்டே இருக்கு, அப்பேற்பட்டவராக இருக்கார். யுதி உத்ராவ பிரஹத தமானேவ குர்யாத் வீரான், யுத்தத்தில் உத்ராவ பிரஹத தமான், இந்த வீரர்களை ராமன் என்ன பண்ணுவான் யுத்தத்துல அப்படின்னு கேட்டா, பிரஹத தமான், மிகவும் அதிகமான பலத்தோடு அடிப்பட்டவர்களாக செய்வான். எதனால் அடிப்பான் அப்படின்னு கேட்டா, உத்ரைஹி, உத்ராவ பிரஹசித தமான் அப்படின்னு பிரஹத தமான் அப்படின்னு இருக்கு இல்லையா. உத்ரங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பானம்னு அர்த்தம். உத்ரஃப் பன்னகோ, உத்ரஃப் பன்னக பேதேச்ச யாதோ பேதேஷு பேதயோஹோ. இந்த சம்ஸ்கிருதத்துல சில பதங்களுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு ஒரே பதத்துக்கு. நானார்த்த வர்க்கத்துல இதுல நிறைய சொல்லியிருக்கான். ஒரே பதத்துக்கு ஹரிஹின்னா குரங்குன்னு பேர் உண்டு, சிங்கம்னு பேர் உண்டு, விஷ்ணுன்னு பேர் உண்டு. இப்படி நிறைய அர்த்தங்கள் வருது இல்லையா ஒரே சொற்கு பல பதத்துக்கு. அந்த போல இந்த பதத்துக்கு பாம்புன்னு அர்த்தம் உண்டு, கடல் வாழ் ஜந்துவுக்கு ஒரு பேர் உண்டு, இஷு அப்படின்னா பானம், பானத்துக்கும் பேர் உண்டு. இந்த உத்ரைஹி அப்படின்னா, உத்ரஹான்னா இந்த பானம், இந்த இடத்துல நமக்கு அந்த இஷு தான் எடுத்துக்கணும். இந்த பானத்தினால எல்லாரையும் ரொம்ப வேகமாக அடித்தவராக, வீரர்கள் அடிப்பட்டவர்களாக செய்வான் ராமன். ரஹததமானேவ குர்யாத், எல்லாரையும் துவம்சம் பண்ண போறான்னு அர்த்தம். 3வது பாதம் நாதஹா தே அசௌ அனுகுணஹால இந்த நு அப்படிங்கிற எழுத்து எடுத்துக்கணும். 7வது எழுத்து அதுதான். எடுத்தா என்ன ஆகும்? நாதஸ்தே அசௌ அனகுண இத்தேவ ஜானீஹி. அனகுணஹான்னு என்னது? ந குணஹா அகுணஹா. குணஹான்னா நல்ல குணம் அர்த்தம், அகுணஹான்னா குணம் இல்லாததுன்னு அர்த்தம். அதுக்கு மேல இன்னொரு ஒரு நஞ்சு வச்சோன்னு சொன்னா அனகுணஹா. நல்லா கவனிக்கணும். குணஹா அப்படின்னா நல்ல குணம், அது இல்லாதது அகுணஹா, அது இல்லாதது அப்படின்னு அர்த்தம் நல்ல குணம்னு அர்த்தம். அப்போ அனகுணஹான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்ல குணங்களை கொண்டவனாக இருக்கிறான் ராமன் என்பதை ஜானீஹி, நீ அறிவாயாக. இப்ப பாருங்க, ஒரே ஸ்லோகம்
அதுக்கு 3 விதமான அர்த்தத்தை நாம பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எழுத்து சொல்லும் பொழுது 6வது எழுத்து எடுத்தா வேற அர்த்தம், 7வது எழுத்து எடுத்தா வேற அர்த்தம், ராவணன் சொல்றது வேற அர்த்தம். இப்படி ஒரே ஸ்லோகத்துல வெவ்வேறு அர்த்தத்தை கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது கவியோட சாமர்த்தியம் ரொம்ப நல்லா தெரியுது இந்த இடத்துல. கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்லோகங்கள் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அனுகிரகம் இல்லைன்னா பண்றதுக்கு முடியாதுன்னு தெரியுது நமக்கு. அடுத்தது 74வது ஸ்லோகம். शौर्यं भूतनये सदामरभयोन्नेयं न किं मामकं कार्तान्तीं नगरीं निरोधनवशान्नेष्येऽहमात्मीयतां त्वद्भर्तुर्युधि मां विराजितमवेह्युद्यत्तमेनौजसा जल्पेदं पुनरष्टमाक्षरपरित्यक्तं क्षपाटाधमा. இந்த ஸ்லோகம் சார்தூல விக்கிரீடத்தில் இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா சௌரியம் பூதனயே சதா அமர பயோன்னேயம் ந கிம் மாமகம் கார்த்தாந்தீம் நகரீம் நிரோதனவசாத் நேஷ்யே அகம் ஆத்மீயதாம் த்வத்பர்த்துஹு யுதி மாம் விராஜிதம் அவேஹி உத்யத்தம் ஏன உத்யத்தமேன ஓஜசா ஜல்ப இதம் புனः அஷ்டமாட்சர பரித்யக்தம் க்ஷபாடாதமா. இந்த ஸ்லோகத்துல ராவணன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, பூதனையே பூமி புத்திரியே, மாமகம் சௌரியம், மாமகம் அப்படின்னா என்னுடைய, சௌரியம் பராக்கிரமம், சதா எப்பொழுதும், அமர பயோன்னேயம் நகிம். எப்படி சொல்றான், வித்தியாசமான முறையில சொல்றான். என்னுடைய சௌரியம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது நேர்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. அமர பய உன்னேயம் நகிம். அமரஹான்னு நம்ம தெரியும், அமராகான தேவர்கள். அமரர்களுடைய பயத்திலிருந்து என்னுடைய சௌரியம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது உன்னேயம் நகிம், அனுமேயம் நகிம் அப்படின்னு அர்த்தம். அனுமானத்தினால தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா? தேவர்கள் எந்த அளவிற்கு பயப்படுகிறார்கள் ராவணன் விஷயத்துல அப்படிங்கிறத பார்த்து அவர்களுடைய அந்த தேவர்களுடைய பயத்தையே ஒரு ஹேத்துவாக கொண்டு, காரணமாக கொண்டு நாம எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ராவணனுடைய பராக்கிரமத்தை தெரிஞ்சுக்கலாம். ராத்திரியில ரொம்ப அதிகமான மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம அடுத்த நாள் காலையில தேங்கி நிற்கின்ற அந்த தண்ணீர் வச்சு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த தேங்கி நிற்கின்ற தண்ணீர் தான் என்னது? ஹேத்து. எதற்கு ஹேத்து? முந்தின நாள் மழை எந்த அளவிற்கு இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஹேத்து. அத போல இந்த தேவர்களுடைய பயம் இருக்கே, அந்த பயம் எப்பேற்பட்டது, ரொம்ப அதிகமான பயமா இருக்கு இல்லையா? அதை பார்த்துட்டு நாம எதை தெரிஞ்சுக்கலாம்? இவர்கள் யாரிடமிருந்து பயப்படுறா? ராவணனிடமிருந்து. அப்போ ராவணனுடைய அந்த சௌரியம் எப்பேற்பட்டது அப்படின்னு தேவர்களுடைய பயத்தை ஹேத்துவாக கொண்டு அந்த பயத்திலிருந்து நாம எதை தெரிஞ்சுக்கலாம்? ராவணனுடைய அந்த சௌரியத்தை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படி அனுமேயமா இல்லையா என்னுடைய சௌரியம்? அனுமானத்தினால தெரிஞ்சுக்க கூடியது இல்லையா என்னுடைய சௌரியம் அப்படின்னு சீதை கிட்ட கேட்கிறான். பூதனையே சீதையே, சதா எப்பொழுதும் மாமகம் என்னுடைய சௌரியம் பராக்கிரமமானது, அமர பய உன்னேயம் நகிம், அமர பயத்தினால் தேவர்களுடைய பயத்தினால் அனுமானித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லவா என்னுடைய பராக்கிரமம்? அந்த அளவுக்கு பயங்கர பராக்கிரமத்தை கொண்டவன் அர்த்தம். 2வது பாதத்துல என்ன சொல்றான்? கார்த்தாந்தீம் நகரீம் நிரோதனவசாத்து நேஷ்யே அகம் ஆத்மீயதாம். என்னுடைய இந்த பராக்கிரமம் எப்பேற்பட்டது தெரியுமா? யமனையே என்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருவேன், யமனுடைய அந்த நகரத்தை. கார்த்தாந்தீம் நகரீம், நகரீம்னா நகரத்தை. எந்த நகரத்தை? கார்த்தாந்தீம் நகரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருதாந்தோ யமுனா பிராதா, யமுனா பிராதான யமஹா, சமனோ யமராட்யமஹான்னு மேற்கொண்டு அந்த கிருதாந்தனுடைய யமனுடைய சம்பந்தமான நகரம் கார்த்தாந்தீம். அந்த நகரத்தை நிரோதனவசாத்து, அந்த என்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டு
அதாவது நிரோதனம்னா முற்றுகையிடுதல்னு அர்த்தம். முற்றுகையிட்டு நேஷ்யே இப்படி செய்வேன், எப்படி செய்வேன், ஆத்மீயதாம் எனது கட்டுப்பாட்டில் கொண்டு இருக்கும்படி செய்வேன். அதாவது இப்போ போர் வரப்போறது, எல்லாரையும் இந்த ராமர் சேனையில் யாரெல்லாம் வரப்போ எல்லாரையும் நான் வந்து கொன்று அவர்கள் எல்லாரையும் நகரத்தில் அந்த கிருதாந்த நகரத்துல கொண்டு சேர்ப்பேன். அந்த நகரம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்படி நான் செய்வேன். அந்த அளவுக்கு நான் பராக்கிரமியாக இருக்கிறேன். மூணாவது பாதம். துவத் பர்த்துஹு யுதிமாம் விராஜிதம் அவேஹி உத்யத்தமேன ஓஜசா. துவத் பர்த்துஹு உன்னுடைய கணவனான அந்த ராமனுடைய யுத்தத்தில், ராமன் சம்பந்தமா இருக்கக்கூடிய அந்த யுத்தத்தில், யுத்தத்தில் மாம் விராஜிதமேவ அவேஹி அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பிரகாசமா இருக்க போறேன். எப்படி? அதுவும் உத்யத்தமேன ஓஜசா. உத்யத்தம்னா தமம், மிகவும் அதிகமான ஒரு பிரயத்னத்தினால், ஓஜசா பராக்கிரமத்தினால், விராஜிதம் அவேஹி நான் வந்து ராமனுடைய யுத்தத்துல இப்படி பிரகாசிக்க போறேன். எப்படி? பயங்கரமான ஒரு முயற்சி, ஓஜஸ்னா பராக்கிரமம், இந்த ஓஜஸ்னாலையும் நான் பிரகாசிக்க போகிறேன். விராஜிதமம் அவேஹி இப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கும். நான் அந்த யுத்தத்துல ஓடி ஒழியவோ அல்லது பயப்படவோ இல்லை. அந்த யுத்தத்துல நான் இன்னும் என்னுடைய பராக்கிரமத்தை காட்டி, முயற்சியை காட்டி பிரகாசிக்க போகிறேன் அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சீதை கிட்ட சொல்றான். இப்போ சீதை அதுக்கு பதில் சொல்றான். ஜல்ப இதம் புனः அஷ்டமாட்சர பரித்யக்தம் க்ஷபாட்டாதமா. க்ஷபாட்டாதமா ராட்சச அதமனே, ஜல்ப இதம் நீ சொன்னிய மறுபடியும் இதை சொல்லு. ஆனால் அஷ்டமாட்சர பரித்யக்தம் எட்டாவது எழுத்து நீங்களாக, புனகா மறுபடியும், ஜல்ப இதம் மறுபடியும் நீ இதை சொல்லு. அப்படி சொன்னா என்ன அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, முதல் பாதத்துல சௌரியம் பூதனயே சதா அப்படின்னு இருந்தது இல்லையா, அந்த தா தான் எட்டாவது எழுத்து. அதை நீக்கியாச்சுன்னா சாமர பயோன்னேயம் அப்படின்னு அர்த்தம். சமர பயோன்னேயம்னு கிடைக்கும். சௌரியம் பூதனையே சமர பயோன்னேயம் அப்படின்னு கிடைக்கும். தாவை எடுத்தாச்சுன்னா அந்த தா மொத்தத்தை எடுக்கும். வெறும் து மட்டும் இல்லை, தா எட்டாவது எழுத்த மொத்தத்தை எடுத்துடும். எடுத்தால் சௌரியம் பூதனையே சமர பயோன்னேயம் நகிம் மாமகம். இப்ப என்ன அர்த்தம் கிடைக்கும் கேட்டா, ஹே சீதையே, பூதனையே சீதையே, மாமகம் என்னுடைய சௌரியம் பராக்கிரமமானது, சமர பயோன்னேயம் நகிம் என்னுடைய பராக்கிரமம் யுத்தத்தை வச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அல்லவா அப்படின்னு என்ன அர்த்தம்? யுத்தத்துல நான் வந்து பின்முதுக காட்டி ஓட போறேன். சமர பய வந்ததுனால, சமரன்னா யுத்தம், யுத்த பயத்தினால நான் ஓட போறேன். அதிலிருந்து என்னுடைய சௌரியம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாதா? இப்போ இவன் பின்முதுக காட்டி ஓடுறான் இல்லையா, இந்த ஓட்டம் தான் ஹேத்து, காரணம். எதை தெரிஞ்சுக்கிறதுல? இவனுக்கு யுத்தத்துல எந்த அளவுக்கு பயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல. முன்னாடி வேற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற ஹேத்து இருந்தது ராவணன் சொல்லும் பொழுது. இப்போ அதே ஒரு ஸ்டைல் தான், ஆனா வேற ஹேத்து, வேற விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். என்ன விஷயம்? இவனுக்கு சமர பயம் ஜாஸ்தி, யுத்த பயம் ரொம்ப அதிகம். அதை எந்த ஹேத்துவினால தெரிஞ்சுக்கணும்? இந்த யுத்தத்துல இவன் பின்முதுக காட்டி ஓடுறான் இல்லையா, அதை வச்சுட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இவன் என்ன சொல்றான்? ஹே சீதையே, இவனுடைய பராக்கிரமம் எந்த அளவுக்கு குறைச்சல் அப்படிங்கிறது இந்த சமர பயத்தை வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஹேது சமர பயம். தெரிஞ்சுக்க வேண்டியது இவனுடைய சௌரியம் எந்த அளவுக்கு மிகவும் குறைந்ததான ஒரு சௌரியத்தை கொண்டவன், சௌரியமே இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறது தெரிகிறது. ஹே சீதையே, என்னுடைய இந்த யுத்த பயத்தை வச்சுண்டு உன்னேயம் அனுமானித்து தெரிஞ்சுக்க வேண்டியதல்லவா என்னுடைய சௌரியம் அப்படின்னு சொல்றான். இரண்டாவது பாதம். கார்த்தாந்தீம் நகரின் நிரோதன வசாத்துன்னு சொன்னா இந்த ரோ அப்படிங்கிற எழுத்து தான் எட்டாவது எழுத்து. அதை எடுத்தாச்சுன்னு சொன்னா, கார்த்தாந்தீம் நகரின் நிதன வசாத்து நேஷ்யே ஆத்மீயதாம். ஹே சீதையே, எனக்கும் ராமனுக்கும் இப்ப யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல நான் மரணம் அடைய போகிறேன். நிதனம் அப்படின்னா மரணம் அடைய போறேன். இப்போ மரணம் அடைஞ்சா இவன் எந்த ஊருக்கு போய் சேருவான்? எந்த இடத்துக்கு போய் சேருவான்? எந்த நகரத்துக்கு போய் சேருவான்? கார்த்தாந்தீம் நகரின் பிராப்னோதி, யமனுடைய இடத்துக்கு போய் சேர போறான். அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் இவனுடைய ஊர் எது?
அப்படின்னு கேட்டா அந்த கார்த்தாந்தி நகரம் தான், கார்த்தாந்த நகரம் தான், லங்கை இல்லை. அப்போ ஆத்மீயதாம் நேஷ்யே, என்னுடைய ஊர் எதுன்னு கேட்டா அந்த நரகம்தான் என்னுடைய ஊராக நான் செய்து கொள்ள போகிறேன். ஆத்மீயதாம், நான் அதை என்னுடைய ஊராக மாத்திக்க போறேன். ஏன்னா இவன் பண்றதெல்லாம் பாபம், கண்டிப்பா சொர்க்கம் கிடையாது, நரகம்தான். இந்த யுத்தத்துல மரணம் அடைய போறான். அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய ஊர் எது? லங்கை இல்லை, கார்த்தாந்தி நகரம் அப்படின்னு அவனையும் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ துவத்பர்த்துஹு யுதி மாம் விராஜித அப்படின்ற அந்த ரேபம் இருக்கு இல்லையா, தீர்காட்சரம் ஒண்ணு, அதுதான் 8வது எழுத்து. அதை எடுத்தாச்சுன்னு சொன்னா துவத்பர்த்துஹு யுதி மாம் விஜிதம். விஜிதம்னா விசேஷேன ஜிதம், வெற்றி பெற்றவனாக, யுத்தத்தில் உன்னுடைய கணவருடைய யுத்தத்தில், மாம் என்னை, விஜிதம் அதாவது இவனை தோற்கடிச்சு, விஜிதம்னு சொன்னா விசேஷேன ஜிதம்னு ஒரு பதச்சேதம் பண்ணலாம், அல்லது விகத ஜிதா அப்படின்னா தோல்வின்னு அர்த்தம். இதை நாம ராமன் பட்சத்துல சொல்றதா இருந்தால் விஜிதா அப்படின்னு சொன்னா அவன் விசேஷேன வெற்றி பெற்றவன். ஆனா இங்கே மாம்னு சொன்னதுனால இப்படி அர்த்தம் பண்ணினா சரியா வரும். மாம் என்னை, விஜிதம் தோற்றவனாக, விகத ஜிதா, விகத ஜய, யார்? ராவணன். விஜய, அதையே நாம பூத காலத்தை சொல்லும் பொழுது விஜிதா, விஜிதா அப்படின்னா தோல்வியுற்றவன், விகத ஜய எஸ்ய. இப்போ ராவணன் என்னவா ஆக போறான்? விஜிதமா ஆக போறான், தோல்வியுற்றவனாக ஆக போகிறான். ராமனுடைய தொத்பர்த்துஹு, உன்னுடைய கணவரான ராமனுடைய யுத்தத்தில், மாம் என்னை, விஜிதம் அவேஹி, தோல்வியுற்றவனாக நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு அர்த்தம். நான் தோக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக ராவணன் சொல்றத ஒரு எழுத்தை நீக்கி சீத்தை பதில் சொல்றதா ரொம்ப அழகா அமைச்சிருக்கார். இந்த கவியினுடைய இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சமஸ்கிருத மொழி தெரிஞ்சுண்டு நாம படிக்கும் பொழுது அதனுடைய ரசனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாகும். எப்படி நாம இதே மாதிரி தமிழ்ல ஒரு செய்யுளா எழுதும் பொழுது அந்த மொழியை தெரிஞ்சுட்டு நாம் படிச்சோம்னா, ஒரு மொழி தெரியாம படிச்சாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் வரப்போறது. ஆனா மொழி தெரிஞ்சு நாம சொந்த முயற்சியில படிக்கும் பொழுது கண்டிப்பா அதனுடைய சுகம் தனி. அந்த மாதிரி இவர் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்கார். இந்த நாம இந்த மொழி தெரிஞ்சுட்டு படிச்சோம்னு சொன்னா இப்போ என்ன ஒரு சந்தோஷம் வரதோ இதை விட பல மடங்கு வரும். இந்த கவியின் மேல நமக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவமும் கண்டிப்பா வரும். அவருடைய சிரமம் அப்பேற்பட்டதா இருக்கு. மேற்கொண்ட ஸ்லோகங்களை வருங்காலத்துல பார்க்கலாம்.